குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அந்த அதானியோட ரோல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசினஸ் தான் பண்றதெல்லாம் கிடையாது. பிஜேபிக்காகவே உழைக்கின்றார். ஏன்னா பிஜேபி இஸ் ஃபார் ஹிம் அண்ட் ஹி இஸ் ஃபார் பிஜேபி. அப்படிங்கறத விட ஹி இஸ் ஃபார் மோடி, மோடி ஃபார் அதானி. மகாராஷ்டிராவோட எலெக்ஷனே மாறி போயிருக்கும். மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா அது வந்திருந்ததுன்னா அதானுடைய பங்கு எலெக்ஷன்ல ரொம்ப குறைவா மேலாம் நடந்துட்டு இருக்கேன்னு கேட்டா அதெல்லாம் நல்லா தான் நடக்கிறது. எலெக்ஷன் கமிஷன்லாம் ஒரு கிளீன் சிட் கொடுத்து விட்டுறாங்களே சுப்ரீம் கோர்ட், அதை பத்தி கேட்கறது கூட ரெடியா இல்ல. ஜனநாயக நாடுன்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். 6 லட்சம் ஓட்டை வாங்கி அவங்க ஜெயிச்சிட்டாங்க காங்கிரஸ். ஆனால் 4.2 என்னவோ தான் வாங்கி அசம்பிளி டோட்டலா கூட்டினீங்கன்னா அவ்வளவுதான் வருது. 6 இடத்துலயும் வாஷ் அவுட் காங்கிரஸ். எப்படி அது இந்த மாதிரி ஒரு என்னவோ ஒரு பெரிய தெலுங்குல நடக்கிறது சார் எலெக்ஷன்ல. ஒரு நேரத்தில் ஒரு பர்சன்டேஜ் சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில் எவ்வளவு ஓட்டுன்னு சொல்ல பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்களே ஒழிய எவ்வளவு ஓட்டு போலாச்சுன்னு கடைசி வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லையே. இதுக்கு ரொம்ப வரிஞ்சு கட்டிட்டு மிஸ்டர் மோடி அவர் பேசினார்னா அப்போ இவரும் ஊழலுக்கு துணை போகின்றாருங்கிற பேர் கெட்ட பேர் வரும் உலக அரங்கில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், கல்வியாளர், முனைவர் ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள், பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ யார் சிஎம்ங்கிறது தான் முக்கியமான கட்சிகள். ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், பட்னாவிஸ், இவங்க 3க்குள்ள பெரிய இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஓடிட்டு முடிவு பண்ணல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வெற்றி எப்படி கிடைச்சிது அவங்களுக்குன்னே தெரியல அப்படிங்கிறாரு உத்தவ் தாக்கரே, அவங்க கூட இருக்கிற சஞ்சய் ராவத், இவங்கெல்லாம். ராகுல் காந்தி அதான் சொல்கிறாரு. அது இட்ஸ் அ மிஸ்ட்ரி சார். ஒரு மாயையே கிரியேட் பண்ணிட்டாங்க சார் எலெக்ஷனுக்கு முன்னாடியே. அதனால தான் நான் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இந்த நிறைய டிவியில் கூப்பிட்டுருந்தாங்க, இந்த ரிசல்ட் வர அன்றைக்கி நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. நான் விருப்பப்படலை. ஏன்னா இது வந்து ஃபோர்கான் கன்க்ளூஷன். இது மகாராஷ்டிராவில் பிஜேபி தான் வரப்போகிறதுங்கிறது இட் வாஸ் அ ரைட்டிங் ஆன் த வால். ஆனால் முன்னாடியே எல்லாருமே அதையே திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. இது அப்படி தான் போகிறது, இதை நாம் போய் என்னத்தை போய் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருந்தது. அது மாதிரி தான் நடந்திருக்கின்றது. ஆனால் அதாவது ஃபஸ்ட்டு மீடியாவில் ஒரு மாயையை கிரியேட் பண்ணுறது பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அது மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி திருப்பி இந்த 2024 நாடாளுமன்ற எலெக்ஷனில் பண்ணாங்க. அது மாதிரி அவங்க சொன்னது 300ன்னு சொன்னாங்க. அது நடக்கலைன்னு வச்சுங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட 230 மேலே தாண்டி 240 கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டாங்க. ஸோ அந்த மாயினால் தான். அதேமாதிரி மகாராஷ்டிராவில் அதாவது ஒரு மாயை கிரியேட் பண்ணி அவங்க ஜெயிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு கட்சி உடனே எலெக்ஷன் அங்கே வருகின்றது என்றால் அவங்க தன்னிட்ட இருக்கக்கூடிய படைபலம், பணபலம், அதிகார பலம் எல்லாத்தையும் பிரயோகம் பண்ணி அவங்க ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப பெரிய அளவுக்கு அலை மாதிரி அடித்தால் ஒழிய ஆளுங்கட்சியை தோற்கடிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அந்த விதத்தில் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கேர பண்ணிட்டாங்க. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முக்கியமான விஷயம், அந்த பிஜேபியினுடைய கூட்டணி ரொம்ப கொஹசிவாக ஒர்க் பண்ணியிருக்கு. எப்படியாவது ஜெயிக்கணும். ஏன்னா இது வாழ்வா சாவான்னு 2 இந்த சிவசேனா 2ஆக உடைஞ்சது, என்சிபி 2ஆக உடைஞ்சது. யார் அப்படிங்கிறத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஷிண்டே அவருக்கு இது வாழ்வா சாவாங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருந்தார் அவர். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஒரு பயனியர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுங்கிறது ஒரு பயனியர். எல்லாத்துலேயும் முன்னோடியாக நாம் இருக்கின்றோம். நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் தேவையான விஷயங்களை செஞ்சுட்டுருக்கோம். இப்போ இந்த 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறதுன்னு அங்கே 1500 இது நம்மளை பார்த்து தான் சொன்னது. அதை 1500 இல்லை 2100 அது இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. தட் ஹஸ் கான் வெல் டவுன் வித் த பீப்புள். ஏழ்மையான மாதத்துக்கு 2100 கொடுக்குறதுன்னு இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி திங். ஸோ அது ஒரு பெரிய அளவுக்கு ப்ளஸ்ஸாக போயிடுது அவங்களுக்கு. ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் கடுமையான உழைப்பு. அது ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூரில் இருக்குது. அந்த இந்த வருஷம் 100வது வருஷம் ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும். நாங்கள்லாம் பெரிய அளவுக்கு நாங்கள் ஃபங்க்ஷன்லாம் பண்ண மாட்டோம், முதல்ல பண்ணோம்னு சொன்னால் அப்புறம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 100வது வருஷத்தில்
நாக்பூர், அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராலேயே தோல்விங்கிறது அவங்களால ஏற்க இயலாது. அதனால் அவங்க கடுமையாக வேலை செஞ்சாங்க. அது மிக முக்கியமான காரணம். போன தடவைலாம் கொஞ்சம் விட்டத்தையாக இருந்துட்டாங்க. பிஜேபி அவங்களா ஏதாவது முயற்சி பண்ணி வரட்டும்னு. அதாவது பிஜேபி தலைமையில் பிடிக்கலனாலும் கட்சி வரணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம், நானும் ஆர்எஸ்எஸ்காரனாக இருந்தாலும் கூட, நான் ஒரு சுயம் சேவகர் இருந்தால் கூட, நாங்கள் வந்து சமூக சேவை தான் செய்கிறதுல தான் இருக்கோம், நாங்கள் வந்து அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அரசியலுக்காகவே அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. பிஜேபி ஜெயிக்கணுங்கிறத இது நான் சொல்லலை. எல்லா பத்திரிகையிலும் இன்றைக்கி வந்த செய்தி தான் அது. முதல்ல ஹிந்துவில் ரொம்ப அழகான ஒரு ஆர்டிக்கிள், தினமலர்லாம் கூட வந்திருக்கின்றது. இப்படி பல பத்திரிகைகளில் ஆர்எஸ்எஸ்னுடைய ரோலை மிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஆகவே இதில் ஜெயிக்கிறது முக்கியமான காரணம் ஆர்எஸ்எஸோடைய கடுமையான உழைப்பு. ஸோ 2-3 விஷயம் பார்க்கணும். அந்த 2100 ரூபா மாதம். ரெண்டாவது, எல்லோரும் ஒருங்கிணைந்து வேலை செஞ்சது, ஜெயிச்சு எப்படியா வந்துடணுங்கிறதுல முனைப்பு. மூணாவது, ஆர்எஸ்எஸ்னுடைய கடுமையான உழைப்பு, முழுமையான ஈடுபாடு. அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் எந்த கட்சிக்குமே கிடையாது சார். காங்கிரஸு கிடையாது, மற்ற எந்த கட்சியுமே பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, அரசியலில் பங்கு கிடையாது, காலனா காசு கிடையாது, யார் நாமங்கிறது முன்னிறுத்திக்கிறது கிடையாது. இந்த மாதிரிலாம் ஒரு டோட்டலாக டெடிகேட்டடாக வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு அது ஆர்எஸ்எஸ். அது வந்து மிகப்பெரிய சப்போர்ட் ஃபார் பிஜேபி. அதனுடைய கடுமையான உழைப்பு, அதனால் வெற்றி வந்தது. இப்படிலாம் பல காரணங்களை சொல்லலாம். நீங்கள் காங்கிரஸ் எல்லாம் சரியாக ஒர்க் பண்ணலை, அவங்களுடைய கூட்டணி சரியாக ஒருத்தருக்கு சரியாக பண்ண, அது ஓரளவு சரியாக இல்லாமல் கூட இருந்தாலும் கூட அதை ஒரு காரணமாக சொல்ல முடியாது. இன்றைக்கி எதிர்கட்சின்னு வந்ததுன்னா, காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவில் எதிர்கட்சியோ அல்லது வருகின்ற ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனா முக்கியமான பங்குங்கிறது காங்கிரஸுக்கு இருக்குது. அதெல்லாம் அண்டர்மைன் பண்ணிவிட்டு காங்கிரஸ் ஒன்றும் பண்ணலைங்கிறதெல்லாம் அதெல்லாம் டெஃபினட்டாக அப்போ எப்படி தீவிரமான பிரச்சாரம் பண்ணலங்கிறாங்க. இப்போ பாஜக வந்து இறங்கி பிரதமர் மோடி அந்தளவுக்கு பேசுகிறாரு. இருங்க, அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். மேம், இவர் 9 முறையோ 8 முறையோ வந்து நம்ம பிரதமர் அங்கே போய் கேம்பெயின் பண்ணியிருக்காரு. இவர் 3 தடவை தான் போனாராம். யார்? ராகுல் காந்தி. ஆக அவங்க வந்து வயநாட்டில் தான் அதிகமாக செலவு பண்ணார். அந்த அளவுக்கு இவர் வந்து இங்கே வந்து முக்கியத்துவம் கொடுத்து வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அவர் வர அந்த கட்சியோட ஆள்லாம் இருக்காங்களா இல்லையா அங்கங்கே? அவருடைய அப்பீலும் இருக்கிறதா இல்லையா? அதெல்லாம் இருக்குது. இதை தாண்டியும் கூட அவர் வரலைங்கிறது ஒரு குறையாக அங்கே பேசுகின்றார்கள் என்பது உண்மை. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எல்லாம் இந்த தேர்தலுடைய முடிவு கடுமையாக மாறி போயிருக்கும். ஒரு 10 நாள் முன்னாடி அதானி இஷ்யூ நம்ம 10 பேசினோம், போன தடவை பேசினோம். அது வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா நிலைமையே மாறி போயிருக்கும். ஏன் இந்த அமெரிக்கா குற்றச்சாட்டு? எஸ், அந்த இது நம்ம நியூயார்க்கில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்திருந்ததுன்னா, அது வந்திருந்ததுன்னா அதானுடைய பங்கு எலெக்ஷனில் ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். வெளிப்படையாகவே சொல்கிறேனே. அதாவது இப்போ நீங்கள் இப்போ சஞ்சய் ராவத்தை பற்றி சொல்கிறீங்க. சஞ்சய் ராவத், ஆமாம், அவர் என்ன சொன்னார்? ஒரு கூட்டணி அமைச்சாங்க. யாரும் கூட்டணி? அதானியும் அமித்ஷாவோட கூட்டணி வெற்றி பெற்றது அப்படிங்கிற அதை வந்து இப்போ ராகுல் காந்தியும் ஆமோதிக்கிற மாதிரி பேசியிருக்கார். ஸோ அந்த அதானியோட ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் இல்லை வெறும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரெலாம் கிடையாது. அவர் அரசியலில் மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கின்றார். பிஜேபிக்காகவே உழைக்கின்றார். ஏன்னா பிஜேபி இஸ் ஃபார் ஹிம் அண்ட் ஹீ இஸ் ஃபார் பிஜேபி அப்படிங்கிறத விட ஹீ இஸ் ஃபார் மோடி ஃபார் அதானி அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. ஆகவே இது ஒரு 10 நாள் முன்னாடி இந்த பிரச்சனை வந்துன்னா, அப்போ நமக்கு ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குப்பா, நாம் நம்முடைய எனர்ஜியெல்லாம் இங்கே வந்து மகாராஷ்டிராவில் செலவு பண்ண வேண்டாம், நமக்கு தலைக்கு மேலே கத்தி தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அட்டென்ஷன் டைவெர்ட் ஆகிருக்கும். ஆனால் ஒரே எண்ணப்பாடோட அமித்ஷா எப்பவும் இருப்பார். அவரோட கூட்டணி அமைச்சு அதானி மிகப்பெரிய வெற்றியை பிஜேபி கொடுத்து விட்டார் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அதெல்லாம் இல்லைன்னு எல்லோரும் சொன்னாலும் எல்லாம் கிடையாது. பட் அவங்களுக்கு நல்ல காலம். யாருக்கு? பிஜேபிக்கு. நீங்கள் போன தடவை கேள்வி கேட்டீங்க, ஏன் இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த
இஷ்யூ வந்தது அப்படின்னு. ஆமாம், அந்த அதானி இஷ்யூ. அப்போவே நான் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னேன், அதானி இஷ்யூ வந்து இன்னொரு 10 நாள் முன்னாடி வந்திருந்ததுன்னா மகாராஷ்டிராவுடைய எலெக்ஷனே மாறி போயிருக்கோம். எஸ், ஆகவே அதுதான் உண்மை சார். இது ஒன்று, ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை முக்கியம், அதானி இவன் இன்வால்மெண்ட்டு முக்கியம், இப்படிலாம் பல இஷ்யூஸ்னால தான் இங்கே வந்திருக்கின்றது. அப்புறம் வந்து மாயாவதி அவங்க எல்லா இடத்துலையும் ஆட்களை போட்டு நிறுத்தி விட்டாங்க. ஸோ எஸ்சி ஓட்டெல்லாம் பிரிக்கிறதுக்காக அவங்க கடுமையாக முயற்சி பண்ணி பிஜேபிக்காக அவங்க வேலை செஞ்சுட்டாங்க. ஓவைசி அவர் பாட்டுக்கு நம்ம ஆட்களை நிறுத்தி முஸ்லீம் ஓட்டை பிரிக்கிற மாதிரி பண்ணி விட்டார். ஸோ இந்த மாதிரி அந்த பல வகைகளில் ஓட்டெல்லாம் பிரிஞ்சு போயிடுது. இதெல்லாம் ரொம்ப அநியாயமானது. அது அப்புறம் ஒரு கூட்டணின்னா யார் கூட்டணி? கட்சிகளோட, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கூட்டணி இருக்கலாம். ஆனால் அந்த சஞ்சய் ராவத் சொன்ன மாரி ஒரு பெரிய கூட்டணி யார்? எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியோட கூட்டணி, காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சிகள். பணம் அங்கே பிடிப்பட்டது, இங்கே பிடிப்பட்டது, 5 கோடிக்கு மேலே இன்னும் அப்படியே கையால் எண்ணி கொடுக்குறான். அதெல்லாம் என்ன ஆச்சு? தேர்தல் விதிமுறைகள் நிறையா மீறுது அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தோம். அதை பற்றி நடவடிக்கை இல்லைங்கிறாங்க. எடுக்க மாட்டாங்க சார். எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு சார்? பிஜேபிக்காக வேலை செய்கிறதுக்காக. இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு டேட்டை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாங்க, அதை பிறகு தள்ளி வச்சாங்க. எதுக்காக? என்னென்னவோ அந்த ஒரு 5-6 நாளுக்குள்ளே என்னென்னவோ நிறையா வேலைகள்லாம் செய்யணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணினது. நாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணலை, இன்னும் அதுக்கு 4-5 நாள் ஆகும். மக்களெல்லாம் எப்படி கவர்றது, எப்படி கவரெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரிலாம் தான் பண்ணினது. 5 கோடியே இன்னும் பிடிச்சா அப்படியே கேஷாக காமிச்சாங்களே சார் எல்லா டிவியில். என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க இந்த எலெக்ஷன் கமிஷன்? இதோடு சேர்த்து நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ வாஸ் இன்டைரக்ட் வே ரெஸ்பான்சிபிள். ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷனை பற்றி இது மாதிரிலாம் நடந்துட்டுருக்கேன்னு கேட்டால் அதெல்லாம் நல்லா தான் நடக்கிறது. எலெக்ஷன் கமிஷன்லாம் ஒரு க்ளீன் சீட்டு கொடுத்து விட்டுறாங்களே சுப்ரீம் கோர்ட்டு, அதை பற்றி கேட்குறது கூட ரெடியாக இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? அப்போ சஞ்சய் ராவத் சொல்கிற மாதிரி இந்த கட்சிகள் எல்லாம் இப்போ உடஞ்சதை எது உண்மையான கட்சி அப்படின்னு ஏன் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம ஏமாற்றிகிட்டே இருந்தாங்க? ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஸ்பிளிண்டர் குரூப்புக்கு தான் நீங்கள் தான் உண்மையான இது சிவசேனா, நீங்கள் தான் உண்மையான என்சிபின்னுலாம் டிக்ளரேஷன்லாம் கொடுத்தாங்களே, அது எப்படி நியாயம்? அதுக்கு துணை போனது சுப்ரீம் கோர்ட்டினுடைய முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ். முன்னாடி நம்ம அதை கூட பற்றி பேசணும். அவருக்கும் அவருடைய ஓடாத இருந்ததன் காரணமாகவும் இப்படி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனை எலெக்ஷன் வந்துட்டுருக்கு. இது என்னாகும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரிலாம் ஒரு நேர்மையற்ற முறையில் இங்கே எலெக்ஷன் நடக்கிறதுனா எதிர்காலத்தில் என்ன வேணால் இந்தியா நடக்கலாம். இது இன்னும் ஜனநாயக நாடுன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். எத்தகைய ஒரு அட்டாக்ரஸியை நோக்கி செல்லுகின்றது. அப்போ இந்த மாதிரி அட்டாக்ரஸிக்கு முக்கியமான பங்குகள்லாம் என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் ஆளுங்கட்சிக்கு சார்பாக இருக்கிறது, கோர்ட்டெல்லாம் சார்பாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான இஷ்யூ சார். இதெல்லாம் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர் அப்படியே விட்டுட்டு போனதுங்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அவர் வந்து பல விதத்தில் வந்து கெடுதலை பண்ணிட்டு போயிருக்காருன்னு தான் நான் நம்புகிறேன். இந்த இஷ்யூலையும் அவருடைய ரோல் இஸ் டெஃபினெட்லி கொஸ்டனபிள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிருக்கணும். இந்த நிச்சயமாக சார், அது ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரே விஷயத்தில், அஜித் பவார், சரத்பவார், அப்சல்யூட்லி வேலை வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ மக்கள் வந்து அடித்தட்டு மக்கள்லாம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் வாக்கெல்லாம் கேட்டாங்க காங்கிரஸ். அதெல்லாம் சுட்டி காட்டினாங்க. அதெல்லாம் எடுபட்டு இல்லையா? என்ன காரணம்? அதெல்லாம் அந்தளவுக்கு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க தானே? டெஃபினட்டாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். முக்கியமான 2 விஷயம் சார். பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏழ்மை, வேலைவாய்ப்பு இல்லை, படித்தவங்களுக்கு இப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வெறும் 16, பாஜக 132, சரத்பவார் 10, அவர் அஜித் பவார் 41, இந்த மாதிரிலாம் வருது. அதான் சார், அது ஏழ்மைங்கிறது ஒரு முக்கியமான இஷ்யூ. கிட்ட நிறைய இடத்துல இல்லை, இவங்க தேர்தல் வியூகம் சரியாக அமைக்கலையா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சார். இது நேர்மையாக இந்த எலெக்ஷன் நடந்ததாங்கிற கேள்விகள்லாம் பல இடங்களில் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. எலெக்ஷன் அன்றைக்கி 5 மணி 5:30 மணி வாக்கில் 59% நோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் 62ன்னாங்க, அதுக்கப்புறம் 65ன்னாங்க, 66 என்னத்தையோ சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த ஓட்டு கவுண்ட் பண்ணுற நேரத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? எவ்வளோ ஓட்டு போலாக இருக்கோ அதை விட 5 லட்சம் ஓட்டு கூட வந்திருக்குன்னா அப்போ என்ன சார் அர்த்தம்?
இது 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 நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நாடாளுமன்ற பை எலெக்ஷன், அதில் காங்கிரஸ் நிற்கிறது. அந்த 6 தொகுதிகள்லையும் எம்எல்ஏ தொகுதிகள்லையும் காங்கிரஸ் நிற்கிறது. நாடாளுமன்ற தொகுதியில் 5.5 லட்சமோ 5.26 லட்சமோ ஓட்டை வாங்கி அவங்க ஜெயிச்சிட்டாங்க காங்கிரஸ். ஆனால் 4.2 என்னவோ தான் வாங்கி அசம்பிளி டோட்டலாக கூட்டினீங்கன்னா அவ்வளோதான் வருது. 6 இடத்துலையும் வாஷ் அவுட்டு காங்கிரஸ். அப்போ எப்படி அது ரைட்? இந்த மாதிரிலாம் நிறைய இந்த விவி பேடுங்கிறது இருக்கேன், அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணாமல் அதை கவுண்டே பண்ண மாட்டேன்றாங்களே. கவுண்டே பண்ண மாட்டேன். 5.5 லட்சம் ஓட்டு அதிகமாக வந்துருக்கு சார். அவங்க அதாவது போல் பண்ணினதை விட இப்போ அதிகமான அளவுக்கு கவுண்ட் பண்ணும்போது வந்திருக்குன்னா என்ன சார் அர்த்தம்? ஏழ்மை இருக்குது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, இதெல்லாம் தாண்டி ஏதோ அதெல்லாம் கூட அவங்க ஏழ்மையான இருக்கிறவங்க இதோ இதுதான் நம்ம தலையெழுத்து போல் இருக்குன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருக்கலாம். அப்படி தான் நடந்திருக்கு. என்ன இப்போ 2100 ரூபா வேறு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பணம் வேறு ஒரு 600 ரூபா கூட கொடுக்க போகிறாங்க, அதனால் பரவாயில்ல நம்ம ஏழ்மைக்கு இது வந்து ஒரு அருமருந்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம். அது ஒரு இஷ்யூ. ஆனால் இதையும் தாண்டி உங்களுக்கு முக்கியமான இஷ்யூ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு என்னவோ ஒரு பெரிய தெலுங்குல நடக்கிறது சார் எலெக்ஷனில். விவி பேண்டை வந்து டேலி பண்ணுறதுங்கிறதே கிடையாது. ஒரு தடவையும் இப்போ எலெக்ஷன் நேரத்தில் கூட, பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட ஒரு நேரத்தில் ஒரு பர்சன்டேஜ் சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் எவ்வளோ ஓட்டுன்னு சொல்ல பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்களே ஒழிய எவ்வளோ ஓட்டு போலாச்சுன்னு கடைசி வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ மூடி மறைச்சி ஏதோ ஒரு பெரிய யாரும் கேட்க முடியாதுன்னு இவ்வளோ பெரிய நாட்டில் என்னவோ நடந்துட்டுருக்குங்கிற மாதிரி பண்ணுறாங்க அவங்க. இது நல்லதுக்காகவே இல்லை, இது அநியாயம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அநியாயம் இந்த நாட்டிலே அநியாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமா பாட்டு ஒன்று இருக்கும். அந்த மாதிரிலாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இவங்க வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கடுமையான உழைப்பு, ஆர்எஸ்எஸ்னுடைய உழைப்பு, சில ஸ்கீம்ஸு இதெல்லாம். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் காங்கிரஸே எப்போ பார்த்தாலும் குறை சொல்லணும். ஜெயிச்சா காங்கிரஸுக்கு ஏதோ பரவாயில்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது, அல்லது மக்களாக மாறி போயிட்டாங்கங்கிறது. தோற்று போயிட்டால் உடனே காங்கிரஸ் தான் சொல்கிறது. அவங்களாம் அப்படிலாம் செய்கிறதுங்கிறது நியாயமே இல்லை. இது வந்து எல்லாத்தையும் தாண்டி இவங்க எலெக்ஷன் கமிஷனையும் கூட்டணி அமைச்சுட்டு, இன்னும் இன்டைரக்ட் ஜுடிஷியரியையும் ஒரு கூட்டணி அமைச்சுட்டு இவங்க ஜெயிச்சுன்னு வந்துட்டுருக்காங்க. இது எத்தனை நாள் இந்த இத்தகைய அநியாயங்கள் நடைபெறப் போகின்றது அப்படிங்கிறது தான் கேள்வி. போன தடவை இந்த அதானி மேலே அமெரிக்கா கோர்ட்டு இந்த சம்மன் கொடுத்த விஷயத்தில் பேசும்பொழுது, ட்ரம்ப் வந்துட்டா சட்டத்தில் எடுத்துட்டா தப்பிக்க வழி இருக்குது, அதுக்கான முயற்சியை இங்கே மோடி அதானிலாம் முயற்சி பண்ணுவாங்க அப்படிலாம் சொன்னீங்க. இப்போ இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனில் அதானியோட பங்கு இருக்குது அமித்ஷா கூட சேர்ந்து அப்படின்னு சஞ்சய் ராவத் சொல்கிறதையும் சுட்டி காமிச்சு சொன்னீங்க. இப்போ பாஜக அங்கே வந்துருச்சு. இது கைமாறா வேறு ஏதாவது நடக்குமா அதானிக்கு இப்போ அந்த விஷயத்தில்? சார் நான் அன்றைக்கி சொன்னது தான், ஐ ஸ்டாண்ட் பை வாட் ஐ செட் அதானி விஷயத்தில். ஒரு ஆனால் முக்கியமான விஷயம், இப்போ ஊழல் நடந்திருக்கு, லஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டைரெக்டாக திரு மோடி அவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வலதுகரமாக எலெக்ஷன் தான் நிற்கிறவர் திரு அதானி. இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிரா தேர்தலில் கூட அவருடைய பங்குங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருந்தது, அதனால் தயவுசெய்து எப்படியாவது அவரை காப்பாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பில் போய் பேசுகிறாருன்னு சொன்னார்னா, அவரும் ஊழலில் ஒரு மிகப்பெரிய டைரக்ட் இன்வால்மெண்ட் இருக்கிறதா தான் இருக்கும். டைரெக்டாக அவர் வந்து இல்லையா ஊழல் அவர் பண்ணியிருக்கார். அதுக்காக அவர் வந்து அதானிக்காக சபகட்டு கட்டின்ட்டு சப்போர்ட் பண்ணி ட்ரம்ப்கிட்ட போய் கேட்டார்னா, அதை வந்து ட்ரம்ப்பே விரும்ப மாட்டார். எந்த நாட்டுக்கும் ஒன்றா இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுன்னா அது வந்து விபரீதமாக போகும். டைரெக்டாக பண்ண மாட்டாங்க. அதனுடைய இம்பேக்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இவர் நம்ம நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போடுற மாதிரி நிறைய இருக்கும். அது வந்து நமக்கு சார்பாக இருக்கணும், நாம் வந்து முயற்சி செய்வோம். நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், தேசத்தினுடைய முக்கியத்துவம் கருதி அதனுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் அதை முன்னிறுத்தி தான் நாம் பேசுவோம். ஆனால் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னா, அமெரிக்காவை முன்னிறுத்தி தான் பேசுவோம். ஆமாம், அவங்க நாட்டுக்கு முக்கியத்துவம். அப்போ என்ன பண்ணுவார்னா, இப்போ நான் அந்த கேஸெல்லாம் வாபஸ் வாங்குகிறேன், அல்லது அந்த இது சட்டத்தையே எடுத்து போடுறேன், நீங்கள் நான் சொன்னதை கேட்டால் நான் சொல்கிற மாதிரி கழுத்து போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டான்னு. நீங்கள் இது ட்ரம்ப் இஸ் குவைட் கேப்பபிள்.
அப்போ இதனால் வரக்கூடிய விபரீதங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஆகும். நம்முடைய நாட்டினுடைய முக்கியமான விஷயங்களை தியாகம் செய்கிற மாதிரி ஆகிடும். நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டை தியாகம் செய்கிற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் ஹீ இஸ் அ பிஸ்னஸ் மேன், எப்போவும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கார். அதனால் அவருடைய இன்ட்ரெஸ்ட் தான் அவர் பார்ப்பார். அப்போ நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டு குறையிறதுக்கு இப்போ அல்லது காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்குறேன். இது ரொம்ப டேஞ்சரஸான இஷ்யூ. இந்த அதானிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். பாவம் சாதாரண சாமானிய ஆட்கள் நல்ல ப்ராஜெக்ட்லாம் வச்சுட்டு அவனுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர்லாம் இருக்காங்க இந்தியாவில். இனிமேல் அமெரிக்காவில் அது முடியாதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொடுத்துருவானா ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டான். அமெரிக்கா என்ன சொல்கிறதோ அதே தான் தலையாட்டின்னு யூரோப்பியன் கண்ட்ரிஸும் ஐரோப்பிய நாடுகளும் இருப்பாங்க. அப்போ அங்கேயும் வராது இங்கேயும் வராது. சாதாரண எல்லாரையும் பார்த்தா அதானி தான் நினச்சிட்டு, ஐயோ அமெரிக்கா இந்தியாவில் பணத்தை போட்டாலே ஒரு ஃப்ராடு பசங்க, அவங்க ஏதாவது ஊழல் பண்ணுவானுங்க அப்படிங்கிற மாதிரி கெட்ட பேர் வந்துடுதே. அப்போ இது தேசத்துக்கே ஒரு பெரிய தலைகுனிவு, மிகப்பெரிய கஷ்டகாலம் நான் சொல்லுவேன். இது இன்னும் தனியாக நடந்தது. அவர் மகாராஷ்டிராவில் ஜெயிச்சு கொடுத்துட்டார் பிஜேபிக்கு அப்படிங்கிற மாதிரி பேசின தாண்டி, இந்த நாட்டுக்குனுடைய இன்ட்ரெஸ்ட், அதனுடைய நன்மை, முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்குற மாதிரி இருக்கும். வெளிநாட்டிலேருந்து சாதாரண இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட பணம் வராதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவப்படும். நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும், அது வெளிநாட்டிலேருந்து மூலதனம் வராது. இது ஒரு பெரிய டேஞ்சரஸான இஷ்யூ சார் இது. அப்போ தேசத்துக்கே ஒரு கெடுதலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அது ஏதோ அவருக்கு சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல. இதுக்கு ரொம்ப வரிஞ்சு கட்டின்ட்டு மிஸ்டர் மோடி அவர் பேசினார்னா, அப்போ இவரும் ஊழலுக்கு துணை போகின்றாருங்கிற கெட்ட பேர் வரும் உலக அரங்கில். இதெல்லாம் டெஃபினட்டாக மிகப்பெரிய ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூஸாக தான் நான் பார்க்கின்றேன். இது எப்படி போய் முடிய போகிறதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது இன்னும் அவர் ஊழல் செஞ்சார், அவருக்கு என்ன பிரச்சனை வருங்கிறத தாண்டி அவர்னால நிறைய ப்ராப்ளம், அவர்னால நிறைய ப்ராப்ளம் இந்தியாவுக்கு, அவர்னால நிறைய லாபங்கள் பிஜேபிக்கு, இப்படிலாம் போயிட்டுருக்கு. இது பிஜேபி லாபத்துக்காக தொடர்ந்து திரு மோடி அவர்களும் பிஜேபியும் அவங்களுக்கு அதானிக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு போகிறதுங்கிறது நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய இழுக்குக்கு முக்கியமான காரணமாக அமையும் என்று நான் பயப்படுறேன் சார். நாடாளுமன்ற நேற்று தொடர்ந்து அதான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆமாம், இது தேசத்துக்கு ரொம்ப முக்கியமான. ராகுல் காந்தி விட மாட்டாங்கிறார். எதிர்கட்சி தலைவர் முறையில் தொடர்ந்து இதுக்கு அதானி விவகாரத்தில் குரல் எழுப்புவோம்னு சொல்லியிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன நடக்குதுன்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.